$500 million of debt held by Sri Lankan Airlines. Now the government... Yesterday, 7 flights experienced delays and... உலகம் முழுக்க 59 நாட்டில் 113 டெஸ்டினேஷன்ஸுக்கு இலங்கையினுடைய சர்வதேச விமான சேவை ஒவ்வொரு வருஷமே பயணம் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 31,956 ஃப்ளைட்ஸ் இலங்கையினுடைய சர்வதேச விமான நிலையத்தை ஒவ்வொரு தடவையும் பயன்படுத்திட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 87 ஃப்ளைட்ஸ். இதுக்குள்ள 200 பில்லியன் ரூபாய் சொத்துக்களை இலங்கையினுடைய விமான சேவை கொண்டிருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 386 பில்லியன் ரூபாய் வருமானமும் கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷமா 2008ஆம் ஆண்டு எமிரேட்ஸ்கிட்ட இருந்து இலங்கையினுடைய மொத்த விமான பங்குகளையும் இலங்கை வாங்கினதுக்கு பிறகு 16 வருஷமா எந்த ஒரு லாபமுமே இலங்கையினுடைய விமான சேவை இன்றைக்கு வரைக்கும் சம்பாதிக்கலை. கிட்டத்தட்ட கடைசி வருஷத்தில் மட்டும் 73 பில்லியன் ரூபாய் இலங்கை நட்டத்தை சந்திச்சிருக்குது. இப்படி போய்கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு பெரிய நன்மைகளை வச்சுக்கொண்டு இலங்கையிலேயே மிகப்பெரிய ஒரு விமான சேவை ஏசியாவில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 31,000 ஃப்ளைட்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையமாக இருக்கிற இந்த பண்டார்நாயக்க ஏர்போர்ட் இவ்வளவு காலமும் இந்த நட்டத்தை சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? இனிமேல் இங்கே என்ன நடக்க போகுது? இலங்கையினுடைய விமான சேவை பிரைவேட்டுக்கு மாற்றப்படலாம், இல்லாட்டி மூடப்படலாம் என்று சொல்லி 2 விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. என்னதான் நடந்தது, என்னதான் நடக்க போகுது என்றதை இந்த வீடியோவில் தெளிவாக முதல்ல இருந்தே பார்க்க போகிறோம். என்னடதை நான் முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரிகாலன். அதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இந்த மாதிரியான அப்டேட்ஸ் சகலதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோட கடைசியில் எல்லா இடத்துலையுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. 1979ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முதல் ஏர் லங்கா என்ற பெயரில் தான் இலங்கைக்குள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கும் போது தன்னிச்சையாக தான் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கும் போது 1998ஆம் ஆண்டில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் இலங்கைக்குள்ளே வருது. அதாவது உலகத்தில் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய விமான சேவை தான் இந்த எமிரேட்ஸ். இந்த எமிரேட்ஸ் இலங்கைக்குள்ளே என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஏர் லங்காவினுடைய ஒரு குறிப்பிட்ட பங்குகளை 10 வருட கண்ட்ராக்டினுடைய அடிப்படையில் தன்னுடைய பங்குகளாக கையகப்படுத்துது. அதாவது இலங்கையினுடைய ஏர்லைன்ஸை முழுமையாக தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த பங்குகளை கையகப்படுத்தி கொள்ளுது. அது கையகப்படுத்தி 1998ஆம் ஆண்டுலேருந்து 2008ஆம் ஆண்டு இந்த 10 வருஷத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விமான சேவையாக தான் இலங்கையினுடைய விமான சேவை நல்ல வருமானம் லாபம் என்ற விமான சேவையாக நல்லபடியாக இலங்கைக்குள்ளே போய்கொண்டிருக்குது. அப்படி போய்கொண்டிருக்கும் போது 2008ஆம் ஆண்டு என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த கண்ட்ராக்ட் முடிவுக்கு வரும்போது இலங்கையினுடைய விமான சேவை இலங்கையினுடைய அரசாங்கம் அந்த மொத்த பங்குகளையும் மறுபடியும் எமிரேட்ஸிலிருந்து திரும்ப வாங்கி கொள்ளுது. அதாவது இனிமேல் எங்களை நாங்களே பார்த்துக்கொள்கிறோம், நீங்கள் வேணாமன்ற மாதிரி எமிரேட்ஸை வெளியில் போக வச்சு மொத்த பங்குகளையும் மறுபடியும் இலங்கையுடைய அரசாங்கம் தானே வாங்கி கொள்ளுது. அது வெளியே போனதுக்கு பிறகு 2008ஆம் ஆண்டு அதே வருஷத்தில் ஏர் லங்கான் இருந்த இலங்கையினுடைய விமான சேவையை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்னு சொல்லி பெயரும் மாற்றப்பட்டது. அந்த 2008ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 16 வருஷமா இன்றைக்கு வரைக்கும் இலங்கைக்கு எந்த விதமான ஒரு லாபமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லேருந்து இன்றைக்கு வரைக்குமே கிடைக்கல. எப்போ எமிரேட்ஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை விட்டு வெளியே போச்சோ அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஒரு சரியான முகாமைத்துவம் இல்லாத ஒரு விமான சேவையாக தான் இலங்கையினுடைய விமான சேவை போய்கொண்டிருக்கிறதா அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்தே ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கு பிறகு என்னதான் நடந்தது? இந்த எமிரேட்ஸ் போனதுக்கு பிறகு தான் இந்த சிக்கல் உருவாகிருக்குன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒன் வேர்ல்டு என்ற ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனியோட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கூட்டணி வச்சிருக்குது. இந்த ஒன் வேர்ல்ட் யாருன்னு சொன்னால் 1999ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டு இப்போ வரைக்கும் உலகம் முழுக்க 13 நாட்டினுடைய ஏர்லைன்ஸை
தண்ட கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி நிறுவனம். அதாவது 170 நாடுகளுக்கு 1012 டெஸ்டினேஷன்ஸுக்கு ஏர்போர்ட்டுக்கு பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி தான் இந்த ஒன்வேர்ல்ட். கிட்டத்தட்ட 3296 ஏர்கிராஃப்ட் விமானங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். எந்தெந்த கம்பெனிஸ், எந்தெந்த நாட்டினுடைய ஏர்லைன்ஸ் வந்து இந்த ஒன்வேர்ல்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னால் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், ஜப்பான் ஏர்லைன்ஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ், கட்டார் ஏர்வேஸ், அதே மாதிரி 2014ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இந்த ஒன்வேர்ல்டோட ஒரு கூட்டணியை உருவாக்கி கொண்டது. ஸோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி என்றபடியா எங்கட நாட்டுக்கும் அதிலிருந்து ஒரு நல்ல டெஸ்டினேஷன்ஸை ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறபடியா அந்த நாட்டோட இப்போ இலங்கையினுடைய ஏர்லைன்ஸ் கூட்டணி வச்சிருக்குது. அதை தாண்டி இப்போ இலங்கையினுடைய விமான சேவை மொத்தம் எத்தனை நாடுகளுக்கு உலகத்தில் பயணிச்சு கொண்டிருக்குன்னு சொன்னால் 59 நாடுகளுக்கு 113 டெஸ்டினேஷன்ஸுக்கு இப்போ வரைக்குமே பயணிச்சுட்டு இருக்குது. அதை தாண்டி 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது COVID-19 வந்ததுக்கு பிறகு இலங்கையினுடைய இந்த சுற்றுலாத்துறையில் ஒரு மிகப்பெரிய அடி விழுந்தது. இலங்கையினுடைய விமான சேவை மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 80% சுற்றுலா பயணிகளினுடைய வருகையால் மட்டும்தான் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நோக்கத்தை கொண்டிருக்குது. அதாவது இந்த நட்டத்தை தாண்டின ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளுதுன்னு சொன்னால் அந்த வருமானம் மொத்தமும் இந்த சுற்றுலாத்துறை மூலமான வருமானம் மட்டும்தானே தவிர மற்ற வருமானங்கள் மிக மிக குறைவு. ஸோ 2019ஆம் ஆண்டில் இந்த வருமானமும் ஒரு மிகப்பெரிய அடி விழுந்தபடியா அதுக்கு பிறகு இலங்கையுடைய விமான சேவை என்ன பண்ணதுன்னு சொன்னால் தான் இதுவரைக்கும் பயணிக்காத மற்ற உலக நாடுகளுக்கும் தன்னுடைய சேவையை விஸ்தரிக்கிறதுக்கான ஒரு பிளானை வச்சிருந்தது. அதை செயற்படுத்தி இப்போ வரைக்கும் 2024ஆம் ஆண்டு இந்த டேட் வரைக்கும் எந்தெந்த நாடுகளுக்கு புதுசாக தன் சேவையை ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னால் பங்களாதேஷ், US பங்களான்ற அந்த விமான சேவையோட நேரடி சேவையை ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி ரஷ்யாவினுடைய ஏரோஃப்ளட்டோட ஆரம்பிச்சிருக்குது, இத்தாலியினுடைய நியோஸ் ஏர்லைன்ஸோட ஆரம்பிச்சிருக்குது, பிரான்ஸோட ஏர் பிரான்ஸ். இந்த 4 நாடுகளோடையும் பிரதானமாக நேரடி சேவையை இப்போ இலங்கையினுடைய விமான சேவை ஆரம்பிச்சிருக்குது. இப்போ வரைக்குமே இதுவரைக்கும் இந்த விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படும் வரைக்கும் அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய விமான பயணிகள் வந்து ஒன்று துபாய் போய் துபாயிலிருந்து டிரான்சிட் மூலமாக தான் இலங்கைக்கு வர மாதிரியோ இல்லாட்டி வேறு நாடுகளுக்கு போய்த்தான் இலங்கைக்கு வர மாதிரியான ஒரு விமான சேவை இருந்தது. அதை முறையடிச்சு தான் இப்போ நேரடியான விமான சேவையை இலங்கையினுடைய விமான சேவை ஆரம்பிச்சிருக்குது. அதை தாண்டி இப்போ அடுத்தடுத்த வருடங்களில் சுவிஸோட அதே மாதிரி மற்ற ஏனைய நாடுகளோடையும் நேரடியான சேவையை தொடர்பு கொள்றதுக்கான ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கிறதாகவும் இலங்கையுடைய அரசாங்கத்தால் இப்போ சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது வருமானம் எப்படி இருக்குன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய ஆண்டறிக்கையின்படி கிட்டத்தட்ட 365 பில்லியன் ரூபாய் வருமானமாக கிடைச்சிருக்குது. இது லாபமானு கேட்டிங்கன்னா லாபம் கிடையாது, முழுக்க முழுக்க நட்டம். கிட்டத்தட்ட 73 பில்லியன் ரூபாய் 2023ஆம் ஆண்டில் இலங்கைக்கு நட்டம் ஏற்பட்டிருக்குது. 2023ஆம் ஆண்டு மட்டும் கிடையாது, அந்த 16 வருஷத்துலையுமே இதே மாதிரி தான் வரி, வட்டி, வாடகை, ஏனைய செலவுகள் எல்லாமே கழிச்சதுக்கு பிறகு மொத்தம் நட்டம் மட்டும்தான் இலங்கையுடைய அரசாங்கத்துக்கு தொடர்ந்துமே கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்படி நட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிற இந்த விமான சேவையை எதுக்காக அரசாங்கம் இயக்கணும், பேசாமல் மூடி விட்டுலாம் தானேன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தால் அங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இலங்கையினுடைய விமான சேவை திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் சரி மூடப்பட்டாலும் சரி எங்களோட நாட்டுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எதுக்காகன்னு சொன்னால் எங்களோட நாடு வந்து ஒரு தீவு நாடு தானே. அந்த தீவு நாடுன்றபடியாக எங்களுக்கு நாங்கள் வேண்டப்பட்டோ வேண்டப்படாமலோ கண்டிப்பாக விமான சேவைன்றது ஒரு அவசியம். இப்போ கப்பலில் வந்து அவ்வளோ வேகமாக போய் வர முடியாது. அதனால விமான சேவை இருந்தால் மட்டும்தான் எங்களால் துரிதமான போக்குவரத்தை முன்னெடுக்க முடியும்ன்றபடியா அது நட்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இலங்கையினுடைய அரசாங்கத்திலிருந்து காசு கொடுத்து இந்த விமான சேவை இப்போ இயக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு விஷயம், இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு இந்த விமான சேவை இயக்கிறதுக்காக மட்டுமே எவ்வளவுக்கு கடன் வாங்கியிருக்குன்னு சொன்னால் 1.2 பில்லியன் US கடன் இருக்கிறதா ஒரு தரவில் சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட 512 மில்லியன் ரூபாய் இலங்கை 512 மில்லியன் US இலங்கையினுடைய திரைசேரியிலிருந்து மட்டுமே எடுத்து இந்த விமான சேவைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தரவு சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இது மூடப்படுமா இருந்தால், இலங்கையுடைய அரசாங்கத்தினுடைய கைகளை மீறி போகுமா இருந்தால் இலங்கையினுடைய வங்கிகளுக்கும் இலங்கையினுடைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கும் மிகப்பெரிய அளவிலான ஒரு பணத்தை இலங்கையினுடைய அரசாங்கம் கொடுக்க வேண்டி ஏற்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த வங்கிகளும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் அந்த காசை தள்ளுபடி செய்யணும். அதை தள்ளுபடி செஞ்சால் அந்த மொத்த சுமையும் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் தான் வந்து விழும். ஸோ எப்படி பார்த்தாலுமே சுற்றி இது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமாக தான் இலங்கையுடைய விமான சேவை போய்கொண்டிருக்குது.
ஆனால் அடுத்ததாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு சொன்னால் இதை வேறு ஒரு நாட்டுக்கு இல்லாட்டி ப்ரைவேட்டுக்கு மாற்றலாம். ஆரம்பத்தில் எமிரேட்ஸ் வச்சுருந்த மாதிரி வேற ஒரு நாட்டுக்கு மாற்றலாமான்னு கேட்டால் அதையும் சொல்கிறேன். அதுக்கு முதல் மிச்ச தகவல்கள். அதாவது இப்போ இலங்கையினுடைய விமான சேவையை யார் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கான்னு சொன்னால் இலங்கையினுடைய துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான சேவைகள் அமைச்சால கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ வரைக்கும் மொத்தம் 5440 ஊழியர்கள் இலங்கையினுடைய விமான சேவையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவும் குறைவான ஒரு தொகை தான். அதாவது இலங்கைக்குள்ள இந்த விமானத்தை செலுத்தக்கூடிய விமானிகள் அதிகமானவர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு அவர்களுக்கான சரியான சம்பளம் கொடுக்கப்படாதாலையும் அதே மாதிரி ஏனைய ஊழியர்களும் அதிகமாக விமான நிலையத்தை விட்டு வெளியேறிட்டார்கள். இப்போ குறைஞ்சளவான தொகையாக தான் இந்த 5440 பேரும் இலங்கைக்குள்ள இந்த விமான சேவையில் பணி செய்துட்டு இருக்கார்கள். அதே மாதிரி மொத்தம் 199.45 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை இலங்கையுடைய விமான சேவை வச்சிருக்குது. இப்போ வரைக்கும் 23லேருந்து 27 ஃப்ளைட்ஸ் இலங்கையினுடைய அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கிறதா ஒரு தரவில் சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ இந்த விமான சேவை இவ்வளவுக்கு நட்டத்தில் போய்கொண்டிருக்கிறதுக்கான பிரதானமான காரணம் என்னென்னு சொன்னால், முதலாவது பிரதானமாக சொல்லக்கூடிய காரணம் சரியான முறையிலான ஒரு முகாமைத்துவம் கிடையாது. இலங்கையுடைய அரசாங்கத்தால் இதை சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதை கண்ட்ரோல் பண்ணாதால தான் இவ்வளவுக்கு இந்த விமான சேவை நட்டத்தில் போய்கொண்டிருக்குது. ரெண்டாவது, எந்த விதமான ஒரு அபிவிருத்தியுமே கிடையாது. நாங்கள் புதுசாக தான் விமான நிலையத்தை உருவாக்கினோம். மத்தள சர்வதேச விமான நிலையம், அதே மாதிரி யாழ்ப்பாண விமான நிலையம்னு சொல்லி புதுசாக விமான நிலையங்களை உருவாக்கினமே தவிர ஏற்கனவே இருக்கிற விமான நிலையத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்ய மறந்துட்டோம். இது பிரதானமாக குற்றம் சாட்டப்படுற ஒரு முக்கியமான காரணம். ஏன்னு சொன்னால் இருக்கிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஏற்கனவே இருக்கிறத மட்டும்தான் வச்சு கொண்டுக்கிறோம். அதில் எந்த விதமான ஒரு அப்டேட்டோ, இப்போ எமிரேட்ஸினுடைய ஃப்ளைட் எல்லாம் பார்த்த மட்டும் சொன்னால் ஒரு பயங்கர லக்ஸரியான ஒரு ஃப்ளைட்டாக தான் இருக்கும். அதே நேரம் இலங்கையினுடைய பிஸ்னஸ் கிளாஸை பார்த்தாலே எமிரேட்ஸினுடைய எக்கனாமிக் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி விமர்சனங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது. அந்தளவுக்கு ஒரு அப்டேட் பண்ணப்படாத ஒரு ஃப்ளைட்டை வச்சிருக்கக்கூடிய நாடாகவும் தான் இலங்கை ஒரு பக்கமாக சொல்லப்படுது. ஆனால் இலங்கையினுடைய நன்மைன்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு விமான சேவைன்னு சொல்லி சொல்லப்படுது. மற்ற நாடுகளை விட இப்போ எமிரேட்ஸ் மாதிரியே நல்ல கவனிப்புகளும், அதே மாதிரி நல்ல சாப்பாடுன்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன், நல்ல ஒரு சேவையை கொடுக்கக்கூடிய ஒரு விமான சேவையாக இருக்குது. ஆனால் பயணிகளினுடைய அசௌகரியம் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு அப்டேட் பண்ணப்படாத ஒரு விமான சேவையாக தான் இப்போ வரைக்குமே போய்கொண்டிருக்குது. ஸோ இதுவும் ஒரு பிரதானமாக குற்றம் சாட்டப்படுற பயணிகளினுடைய குற்றமாக இது சொல்லப்படுது. ஓகே, இப்போ எல்லாருமே கேட்குற மாதிரி இதை ப்ரைவேட்டுக்கு மாற்ற முடியாதான்னு சொல்லி கேட்டால் முடியும். ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே எமிரேட்ஸ் இலங்கைக்குள்ளே தண்ட கண்ட்ரோலில் மொத்த ஏர்லங்காவையும் வச்சுருந்த மாதிரி இனிமேல் ஏதாவது ஒரு கம்பெனி அந்த பங்குகளை மொத்தமாக வாங்குமா இருந்தால் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த ஏர்லைன்ஸ் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு இலங்கையினுடைய ஏர்லைன்ஸை வாங்குறதுக்காக இப்போ போட்டி போட்டுக்கொண்டிருக்க நிறுவனங்கள் யாருன்னு சொன்னால், ஒன்று எமிரேட்ஸ் மறுபடியும் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது, ரெண்டாவது டாடா சன்ஸ், மூன்றாவது அதானி. இந்த 3 நிறுவனங்களும் தான் பிரதானமாக இப்போ வாங்குறதுக்கான ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்குள்ள எமிரேட்ஸ் உலகம் முழுக்க பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கொண்டிருக்கிற ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் இலங்கைக்குள்ளே வருமா இருந்தால் நல்லபடியாக இலங்கையினுடைய ஏர்லைன்ஸை கொண்டு போகும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்கனவே அது வந்தபடியாக எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் எமிரேட்ஸ் தானாக முன் வருமானு கேட்டால் அது இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஆகலும் அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு நட்டத்தில் இருக்கிறோம். ஸோ அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது டாடா சன்ஸும் இந்தியாவுக்குள்ள விமான சேவைகளை இயக்கக்கூடிய ஒரு விமான நிறுவனமாக ஒரு பங்கு நிறுவனமாக இருந்துட்டு இருக்குது. அதனால டாடா சன்ஸ் வாங்கினாலும் இலங்கையினுடைய விமான சேவையை ஒரு வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூன்றாவதாக இருக்கிற இந்த அதானி இருக்குது தானே, இந்த அதானி குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய ஷேர்ஸ் அது அவர்கள் இங்கே இந்த ஷேர்ஸ் வாங்குவார்களாக இருந்தால் அதுக்குள்ளே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு சொன்னால், அதானி இப்போ ஒரு வருஷமாக தான் விமான சேவை என்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் பதிச்சிருக்குது. ஸோ அதனால் அவர்கள் இலங்கைக்குள்ளே இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவார்களான்னு கேட்டால் நாங்கள் சரியாக சொல்ல முடியாது. கொண்டு போவார்கள், கொண்டு போக மாட்டார்கள்னு சொல்லி 2 பக்கமாகவும் யோசிக்கலாம். ஸோ அதனால் அதானியினுடைய பக்கத்தில் இதை கொடுக்குறதுன்றது ஒரு கேள்விக்குறி தான். அதே மாதிரி அதானி இப்போ உலகத்தில் சர்ச்சைக்குரிய ஒரு நிறுவனமாகவும் ஒரு பக்கமாக போய்கொண்டிருக்கிறபடியா அதானியினுடைய கைக்கு போனால் இது ஒரு சிக்கலான சூழ்நிலைக்குள்ளே போகலாம்னு சொல்லி சிலருடைய கருத்துக்கள் சொல்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3 கம்பெனியில் எந்த கம்பெனி இலங்கையினுடைய விமான நிலையத்தை வாங்கினாலும் இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது இருக்காது. அதனால என்ன தீமைகள்னு கேட்டால்,
அங்கே இருக்கிற ஊழியர்கள் ஒருவேளை டாடா சன்ஸ் இல்லாட்டி அதானிலிருந்து வருவார்களாக இருந்தால் முழு பேருமே இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கப்படுவார்கள். இலங்கைக்குள்ள வேலை இன்மைன்றது வந்து ஏற்படும். ஏற்கனவே இருக்கிற ஊழியர்கள் வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வருமானம்ன்றது இலங்கையுடைய அரசாங்கத்திட்டிருந்து அந்த நிறுவனங்களுக்கு போகும். இலங்கைக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு பெர்சன்டேஜான வருமானம் மட்டும்தான் ஷேர்ஸ் மூலமாக கொடுக்கப்படும். அதனால வருமானம் பாதிக்கப்படும். அடுத்தது சில இந்த விலைகளில் வந்து மாற்றம் ஏற்படும். இப்போ டிக்கெட் விலைகள் வந்து அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் நட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிற விமான நிலையம் என்றபடியாக கண்டிப்பாக டிக்கெட்டினுடைய விலையை அதிகரித்து அதிலிருந்து தான் அவர்கள் வருமானத்தை சம்பாதிக்க பார்ப்பார்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த லாபத்துக்காக டிக்கெட்டினுடைய விலைகள் அதிகரிக்கப்பட்டால் வார சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையிலையும் அடி விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளும் இந்த பிரைவேட்டுக்கு மாற்றுறதுக்கான ஒரு சிக்கல்களாக சொல்லப்படுது. ஆனால் இதை தாண்டி வேறு ஆப்ஷனுமே கிடையாது. இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு மறுபடியும் நாங்கள் பிரைவேட்டுக்கு மாற்றப்பட்டால் தான் ஒரு லாபத்தில் இந்த இலங்கையினுடைய விமான சேவையை கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மறுபடியும் கடனை வாங்கி திரைசேரியிலிருந்து காசு எடுத்து தான் நட்டத்திலேயே இலங்கையுடைய விமான சேவையை கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி அபிவிருத்தியும் செய்யப்படாது. ஸோ எல்லாருக்குமே பொதுவாக கேட்குற ஒரு கேள்வி தான், சம்பந்தமே இல்லாமல் இந்த ராஜபக்ச மத்தள சர்வதேச விமான நிலையம் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ரத்மலானில் ஏற்கனவே ஒரு விமான நிலையம் இருக்குது. யாழ்ப்பாண விமான நிலையம் ஓரளவுக்கு நாங்கள் வந்து சம்மதிக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எங்களோட நாடு வந்து ஒரு சின்ன ஒரு நாடு. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அதிகமான விமான நிலையங்கள்? இப்போ கொழும்பு சைடுன்னு சொன்னால் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் மட்டுமே போதும், வேறு தேவையில்லை. அதே மாதிரி யாழ்ப்பாணம்னு சொன்னால் இந்த பலாலி ஏர்போர்ட் மட்டுமே போதும். இதை தாண்டி இந்த ஒரு சின்ன நாட்டுக்கு எதுக்கு 4 ஏர்போர்ட்? அந்த 4 ஏர்போர்ட்டையும் கட்டினதுக்கு, அந்த 2 ஏர்போர்ட்டையும் உருவாக்கினதுக்கு அதை கொண்டு வந்து இந்த 2 ஏர்போர்ட்டுகளையுமே அபிவிருத்திக்காக போட்டிருந்தா இன்றைக்கு பலாலி விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாறி இருக்கும். அதே மாதிரி பண்டாரநாயக் ஏர்போர்ட்டும் சொல்லப்போனால் லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டாக கூட மாறி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு காசு இந்த 2 ஏர்போர்ட்டுக்குள்ளேயுமே கொட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது ஒரு பயன்படுத்தப்படாத, உலகத்திலேயே பயன்படுத்தப்படாத ஒரு விமான நிலையம்னு கேட்டால் முதலாவதாகவே வருது மத்தள சர்வதேச விமான நிலையம்னு சொல்லி. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு திட்டமிடப்படாத ஒரு செயலால் எவ்வளோ பெரிய நட்டத்தை நாங்கள் சந்திச்சிருக்கோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். எங்கே போய் முடிய போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கக்கூடாது, இல்லாட்டி கொடுக்காமையே நாங்களே வச்சிருக்கலாமான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி எல்லாருக்குமே இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. யாராவது நான் பர்சனலாக கிடைக்கணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் அந்த ப்ரொஃபைல் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ட் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.